வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மழை நிவாரண கண்காணிப்பு பணிகளை விரைவுபடுத்த மேலும் 7 அமைச்சர்கள் நியமனம். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. முகாம்களில் உள்ள மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கை. புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு. மிக்ஜாம் புயல் பாதிப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலினிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. புயல் மழை பாதிப்புகள் குறித்தும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மிக்ஜாம் புயலை எதிர்கொள்ள எடுத்து வரும் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தமிழக அரசு வேண்டுகோள். அடையாறு, கூவம் ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னைக்கு அருகே நிலை கொண்டிருந்த மிக்ஜாம் புயல் ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்ந்தது. சென்னையில் இரவுக்கு பின் படிப்படியாக மழை குறைந்தது. சென்னையில் மழை பாதிப்புகளில் சிக்கி ஒரே நாளில் 5 பேர் பலி. மின்சாரம் தாக்கி 2 மரம் விழுந்து 1 பலி. சென்னை கேளம்பாக்கம் அருகே மழை வெள்ளத்தில் 3 பேர் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 2 பேர் பத்திரமாக மீட்பு. மாயமான ஒருவரை தீவிரமாக தேடி வரும் பேரிடர் மீட்புக் குழுவினர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒட்டுமொத்த செமஸ்டர் தேர்வுகளும் மழை காரணமாக தள்ளி வைப்பு. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் தள்ளி வைக்கப்பட்டதாக அறிவிப்பு. வேலூர், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் தள்ளி வைப்பு. தள்ளி வைக்கப்பட்டுள்ள தேர்வுகளுக்கான மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தின் ஓடுபாதையை சூழ்ந்த மழைநீர். விமான சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக ரத்து. இன்று காலை 9 மணி வரை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிப்பு. தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிதி உதவியை வழங்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி ராமலிங்கம் மத்திய அரசுக்கு கோரிக்கை. மிசோரம் சட்டப்பேரவைத் தேர்தலில் 27 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறது சோரம் மக்கள் இயக்கம். பெரும்பான்மைக்கு 21 தொகுதிகளை போதும் என்ற நிலையில் சோரம் மக்கள் இயக்கம் 27 தொகுதிகளில் வெற்றி. மிசோரம் சட்டமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலி. ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் டாக்டர் ஹரிபாபு கம்பம்பட்டியிடம் அளித்தார் முதல்வர் ஜோரம்தங்கா. தெலங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆலோசனை. முதல்வராக ரேவந்த் ரெட்டியும் துணை முதல்வராக பத்தி விக்ரமார்க்க மல்லுவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் ஏற்பட்ட வன்முறையால் பரபரப்பு. அடையாளம் தெரியாத ஆயுத குழுக்களிடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் 13 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். சென்னையில் மிக்ஜாம் புயல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதுடன் சீரமைப்பு பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மழை நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மேலும் 7 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் மிக்ஜாம் புயல் குறித்து பேசி சவாலான வானிலையை சமாளிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மக்களின் உயிர், உடைமைகளை பாதுகாக்க மத்திய அரசிடம் இருந்து தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்புக் குழு போதுமான அளவுக்கு உள்ள நிலையில் கூடுதல் படைகள் மேலும் உதவிக்கு தயாராக உள்ளதாக அமித் ஷா பதிவிட்டுள்ளார். இதேபோல் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். மிக்ஜாம் புயல் பாதிப்புகளின் நிலைமையை மத்திய, மாநில அரசுகள் உயர்மட்ட அளவில் கண்காணித்து வருவதாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். மேலும் மாநில அரசின் அறிவுரையை பின்பற்றி மக்கள் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். புயல் மழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. மழை பாதிப்பை எதிர்கொள்ள தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்க வேண்டுமென திமுக எம்பி ராமலிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மக்களவையில் பூஜ்ய நேரத்தின்போது உரையாற்றிய எம்பி ராமலிங்கம், தமிழகம் மற்றும் ஆந்திராவில் கனமழை பெய்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தமிழகத்திற்கு தேவையான நிதியை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார்.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் டெல்லி அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பிகள் தமிழக வெள்ளம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரிக்கை வைக்கப்படும் என தெரிவித்தனர். 1 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா மக்களும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வெளியில வர முடியல. பொருளாதாரம் தேவையா, பொருள்கள் தேவையாங்கிறது எதுவுமே தெரியல. இப்போ என்ன எந்த அளவுக்கு தேவைங்கிறது கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. பாராளுமன்றம் இது பற்றி முழுவதுமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை பற்றி பெரிய டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விமான ஓடுபாதைகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சென்னை விமான நிலையம் இன்று காலை 9 மணி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை விமான நிலையத்திற்கு எந்தவிதமான பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்கள், தனி விமானங்கள், ஏர் ஆம்புலன்ஸ் விமானங்கள் வருவதற்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை பெருங்குடியில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்தவரை நமக்கு பெரும்பாலான கம்ப்ளைண்ட்ஸ் இந்த தண்ணி தேக்கத்துக்கான கம்ப்ளைண்ட்ஸ் தான் மெயினாக வருது. பெருங்குடியிலலாம் 50 சென்டிமீட்டர் மழை எங்களோட வெதர் ஸ்டேஷனில் பதிவாச்சு. தொடர்ந்து இந்த 2 நாள் சேர்த்து நமக்கு ஆல்மோஸ்ட் 35 to 40% நம்ம இந்த சீசனுக்கு இருக்கான ரெயின் இங்கே வந்திருக்கு. அனைத்து அதிகாரிகளும் களப்பணியில் தான் இருக்காங்க. சென்னை வேளச்சேரியில் கட்டுமான பணி நடைபெற்ற இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் 2 தொழிலாளர்கள் அதில் சிக்கினர். செக் போஸ்ட் பகுதியில் கட்டுமான பணி நடைபெற்ற இடத்தில் கண்டெய்னர் வைத்து தொழிலாளர்கள் தங்கியிருந்தனர். விடிய விடிய பெய்த கனமழையால் அங்கு திடீரென பள்ளம் ஏற்பட்டது. சாலையோரத்தில் இருந்த சுவருடன் மண் சரிவு ஏற்பட்டு 50 அடி அளவுக்கு பள்ளம் விழுந்ததால் கண்டெய்னர் சரிந்தது. உடனடியாக அங்கிருந்த காவலர்கள், பொதுமக்கள் கண்டெய்னரில் சிக்கியிருந்த 2 பேரை பத்திரமாக மீட்டனர். அதே நேரத்தில் மேலும் 2 பேர் உள்ளே சிக்கியுள்ளதாக மீட்கப்பட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் மழை நின்றவுடன் தேங்கிய நீரை வெளியேற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். படிப்படியாக மழை நின்ற உடனே மழைநீர் தேங்கி இருக்க பகுதியிலும் சரி, ரோடுகள்லையும் சரி, நீரை வெளியேற்ற பணியெல்லாம் உடனுக்குடனே ஆரம்பிச்சிடும். இப்போ ஏற்கனவே ரோட்டில் மரமெல்லாம் விழுந்திருக்கிறத அதை அப்புறப்படுத்துகிற பணியும் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. மிக்ஜாம் புயலால் 2015 போலவே செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தாம்பரம் GST சாலை, பெருங்களத்தூர், இரும்புலியூர், முடிச்சூர் ஆகிய பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. புயல் வெள்ளம் காரணமாக வருகிற 9ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் நடைபெற இருந்த கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. புதிய தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சக்திவேல் அறிவித்துள்ளார். இதேபோல் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளுக்கு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தெலங்கானாவில் பயிற்சி விமானம் விபத்திற்குள்ளானதில் 2 உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேடதுப்ரான் அருகே இந்திய விமானப்படையின் பயிற்சி விமானம் விபத்திற்குள்ளானதில் விமானத்தில் இருந்த 2 பேர் உயிரிழந்தனர். இது துண்டிக்கல் விமானப்படை அகாடமிக்கு சொந்தமான பயிற்சி விமானம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தபால் அலுவலக திருத்த மசோதா தபால் துறையை தனியார் மயமாக்கவும், தபால் சேவையில் தனியார் துறையை ஊக்குவிக்கவும் வழிவகுக்கும் என திமுக MP வில்சன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் தபால் அலுவலக திருத்த மசோதா நிறைவேற்றுவதற்காக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பேசிய MP வில்சன், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த மசோதாவை தற்போதைய வடிவத்தில் கடுமையாக எதிர்ப்பதாகவும், இந்த மசோதா இந்தியாவில் உள்ள தபால் அலுவலகங்களையும் அதன் சேவைகளையும் மூடுவதற்கு வழிவகுக்கும் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் இதுகுறித்து உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தனியார் கொரியர் சேவைகளுக்கு இணையாக இந்திய தபால் சேவையை நவீனமயமாக்கி விரைவான சேவையை வழங்க வேண்டுமென மாநிலங்களவையில் அதிமுக MP தம்பிதுரை கோரிக்கை விடுத்துள்ளார். மாநிலங்களவையில் நடைபெற்ற தபால் அலுவலக திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தபால் துறையை நவீனமாக்கி விரைவான டெலிவரி சேவையை வழங்கினால் அது லாபகரமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். மாநிலங்களவையில் கடந்த மழைக்கால கூட்டத்தொடரின் போது அவை நடவடிக்கையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக கூறி அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட MP மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது. ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர் ராகவ் செட்டா மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்து மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உத்தரவிட்டார். அவர் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்பப் பெறலாம் என பாஜக MP GVL நரசிம்மராவ் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்று அவைத் தலைவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மிசோரம் சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் 27 இடங்களில் வெற்றி பெற்ற சோரம் மக்கள் இயக்கம் ஆட்சியை கைப்பற்றியது. கடந்த 2018ஆம் ஆண்டு தேர்தலில் மிசோரம் தேசிய முன்னணி 26 இடங்களை வென்று ஆட்சியை பிடித்தது குறிப்பிடத்தக்கது.
மிசோரம் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றதை அடுத்து அம்மாநில முதல்வர் ஜோரம்தங்கா தனது ராஜினாமா கடிதத்தை ராஜ்பவனில் ஆளுநர் ஹரிபாபு கம்பம்பட்டியிடம் சமர்ப்பித்தார். ஆளும் தேசிய முன்னணி கட்சி வெறும் 10 இடங்களை மட்டுமே பிடித்த நிலையில் முதல்வர் ஜோரம்தங்கா தனது ராஜினாமா கடிதத்தை ராஜ்பவனில் சமர்ப்பித்தார். மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் ஏற்பட்ட வன்முறையில் 13 பேர் உயிரிழந்தனர். அடையாளம் தெரியாத ஆயுத குழுக்களிடையே இந்த மோதல் நிகழ்ந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் அங்கு விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மழை நிவாரண கண்காணிப்பு பணிகளை விரைவுபடுத்த மேலும் 7 அமைச்சர்கள் நியமனம். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. முகாம்களில் உள்ள மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கை. புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு. மிக்ஜாம் புயல் பாதிப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலினிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. புயல் மழை பாதிப்புகள் குறித்தும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மிக்ஜாம் புயலை எதிர்கொள்ள எடுத்து வரும் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தமிழக அரசு வேண்டுகோள். அடையாறு, கூவம் ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னைக்கு அருகே நிலை கொண்டிருந்த மிக்ஜாம் புயல் ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்ந்தது. சென்னையில் இரவுக்கு பின் படிப்படியாக மழை குறைந்தது. சென்னையில் மழை பாதிப்புகளில் சிக்கி ஒரே நாளில் 5 பேர் பலி. மின்சாரம் தாக்கி 2 மரம் விழுந்து 1 பலி. சென்னை கேளம்பாக்கம் அருகே மழை வெள்ளத்தில் 3 பேர் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 2 பேர் பத்திரமாக மீட்பு. மாயமான ஒருவரை தீவிரமாக தேடி வரும் பேரிடர் மீட்புக் குழுவினர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒட்டுமொத்த செமஸ்டர் தேர்வுகளும் மழை காரணமாக தள்ளி வைப்பு. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் தள்ளி வைக்கப்பட்டதாக அறிவிப்பு. வேலூர், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் தள்ளி வைப்பு. தள்ளி வைக்கப்பட்டுள்ள தேர்வுகளுக்கான மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தின் ஓடுபாதையை சூழ்ந்த மழைநீர். விமான சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக ரத்து. இன்று காலை 9 மணி வரை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிப்பு. தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய நிதி உதவியை வழங்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி ராமலிங்கம் மத்திய அரசுக்கு கோரிக்கை. மிசோரம் சட்டப்பேரவை தேர்தலில் 27 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறது சோரம் மக்கள் இயக்கம். பெரும்பான்மைக்கு 21 தொகுதிகளை போதும் என்ற நிலையில் சோரம் மக்கள் இயக்கம் 27 தொகுதிகளில் வெற்றி. மிசோரம் சட்டமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலி. ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் டாக்டர் ஹரிபாபு கம்பம்பட்டியிடம் அளித்தார் முதல்வர் ஜோரம்தங்கா. தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆலோசனை. முதல்வராக ரேவந்த் ரெட்டியும் துணை முதல்வராக பத்தி விக்ரமார்க்க மல்லுவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் ஏற்பட்ட வன்முறையால் பரபரப்பு. அடையாளம் தெரியாத ஆயுத குழுக்களிடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் 13 பேர் பலி. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.